வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு தெரிந்ததும் தெரியாததும். நம்ம வாழ்க்கையில் நிறையா நேரங்களில் நிறைய இடங்களில் பழமொழிகளை பயன்படுத்துவோம். அதில் நாம் ஒரு அர்த்தத்தை புரிந்து வைத்து கொண்டு பேசுவோம் இல்லையா? அதில் உண்மையான அர்த்தம் எவ்வளவு தத்துவம் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல் பழமொழி பார்த்திங்கன்னா, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே. நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு சோகம், ஒரு பெரிய நஷ்டம் வரும்பொழுதெல்லாம் கன்னத்தில் கை வச்சுருந்தா இப்போ என்ன கப்பலாக கவுந்து போச்சு, கன்னத்தில் கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய உண்மையான பொருள் பார்த்திங்கன்னா, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னக்கோளில் கை வைக்காதே. நமக்கு எவ்வளோ பெரிய பொருள் நஷ்டமோ இல்லை ஒரு நபரை இழந்த நஷ்டமோ வந்தாலும் கன்னக்கோளில் கை வைக்காதே. கன்னக்கோள் அப்படின்னா திருடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தாங்க. அந்த பூட்டையெல்லாம் உடைக்கணும்னா ஒரு ஆயுதம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம யாருமே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வரக்கூடாதான். எவ்வளோ பெரிய பொருள் நஷ்டம் வந்தாலும் நமக்கு தான் நிறைய நஷ்டம் வந்துருச்சே, அவங்க நல்லா தானே இருக்காங்க, அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாதாங்க. நஷ்டம் வந்தால் கூட உடைந்து விடாமல் நாம் என்ன பண்ணணுங்க, நிறைய முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற பழமொழியை நமக்குள் கொண்டு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி எந்த இழப்பு வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் தைரியமாக முன்னேறுவோம். இறைவன் எப்பொழுதுமே நல்ல ஆன்மாக்களோடு துணை நின்று அழகாக வழி நடத்துவார். வாழ்த்துக்கள். இன்னொரு பழமொழி பார்த்திங்கன்னா, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது நமக்கு ஒரு புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் பார்த்திங்கன்னா, ஊரான் பிள்ளை அப்படின்னா மனைவி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மருமகள். அவங்கள நம்ம நல்ல முறையில் பேணி காத்து வந்தோம் அப்படின்னா தன் அந்த மருமகளினுடைய வயிற்றில் வளரக்கூடிய நம்மளுடைய பிள்ளை சிறப்பாக வளரும் என்பது தாங்க. அப்புறம் மூன்றாவது பார்த்திங்கன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஏதாவது ஒரு பேசினா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியலைன்னா நம்ம இதை பயன்படுத்துவோம் இல்லையா? இதனுடைய உண்மையான அர்த்தம் பார்த்திங்கன்னா, கழு அப்படின்னா ஒரு கோரை புல்லாம். அதை கழு தைக்கு, அந்த கோரை புல்லை தைக்கும் பொழுது ஒரு விதமான வாசனை வருமா. அந்த பாயை தைக்கும் போது கோரை புல்லாகி அந்த பாயை தைக்கும் பொழுது ஒரு கற்பூர வாசனை வருமா. அதுதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்ட்டு வந்திருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பேசும்போது இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா? யாரையாவது எப்பொழுதாவது தரம் குறைவாக பேச வேண்டாங்க. இதை நம்ம அவனுக்கு அது தெரியாது இது தெரியாது அப்படிங்கும் பொழுது நாம் இந்த வரியை பயன்படுத்துவோம்ல. இறைவனுடைய படைப்பில் எல்லோருக்குமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதுவும் மனிதர்களுக்கு மிகச்சிறப்பு உண்டு. சூழல்கள் இயல்பாகவும் நல்ல முறையிலே அமைந்தால் எல்லாம் சிறப்புடையவர்களாகவே அவர்களுக்கு அமையும். ஆனால் அவர்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, போதிய சூழல் வசதி வாய்ப்பு அமையாததால் தான் ஒரு மனிதன் தவறான பாதையில் போகின்றான். நம்ம என்ன பண்ணணுங்க, வாழ்த்துவோம். இந்த வையகத்தில் வாழ் மக்களெல்லாம் மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று. இன்னொரு பழமொழி பார்த்திங்கன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க. இதனுடைய உண்மையான பழமொழி, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அதை மாடு வாங்கும் பொழுது அதை ஒரு கால் ஒரே ஒரு சுவடு நடக்கும் பொழுதே அந்த மாட்டை பற்றி கணிச்சு விடுவாங்களாங்க. அது எப்படி ஆரோக்கியமாக இருக்கா, திடமாக இருக்கா, அந்த ஒரு கால் சுவடு போதுமா அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களாக நாம் தெரிஞ்சு கொள்வதற்கு பார்த்திங்கன்னா, அவங்களோடு கொஞ்ச நேரம் பேசி அவங்களுடைய வார்த்தைகள் அந்த ஒரு 5 நிமிடம் ஓரளவு பேசும் பொழுதே அந்த இன்முகம், அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வச்சே நாம் மனிதர்களை கண்டுபிடிச்சிடலாம். முடிந்த வரை பிறருக்கு நல்லதை செய்து வாழ பழகுவோம். அது முடியலைன்னா யாருக்குமே துன்பம் கொடுக்காமல் வாழ பழகுவோம். அதுதான் நமக்கும் நல்லது, நம் சந்ததிகளுக்கும் நல்லது. உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் உன் நித்திய கடன். அடுத்த கடைசி பழமொழி பார்த்திங்கன்னா, சோழியன் குடுமி சும்மா ஆடாது. நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு தேவைன்னா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழியை சொல்லுவோம் இல்லையா? சோழியன் யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க சோழியர்கள்
அதனுடைய உண்மையான பழமொழி வந்து சோழியரின் குடுமி சும்மாடு ஆகாது அப்படின்னா, சோழியர்கள் வந்து யாருன்னா இறைவனுக்கு பூஜை செய்பவர்கள். அவங்க வந்து அந்த இறைவனுக்காக பூஜை செய்து அந்த தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது, அந்த கும்பாபிஷேக நேரத்தில் கலசத்தில் கொண்டு போகும் பொழுது அந்த இதற்கு வந்து ஒரு சும்மாடு வைத்து அதன் மீது அந்த தண்ணியை வைத்து அவங்க கொண்டு போவாங்களாம். ஆனால் அவங்களே ஒரு குடுமி வச்சுருப்பாங்களாம். அந்த குடுமி வந்து சும்மாடாக வைத்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போக முடியாதாமா. அதனால தான் சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த ஒரு வேலை, இதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்குரிய அந்த எது பொருத்தமான பொருளோ நபரோ அதை மட்டுமே தான் நாம் வந்து பயன்படுத்த முடியும். மற்றது எதை போட்டு நம்ம வந்து அந்த இடத்துல மேட்ச் பண்ணாலும் சரியாக வராதுங்க. ஜாடிக்கேற்ற மூடி சொல்கிறோம் இல்லையா, வேறு மூடி போடும்போது அந்த ஜாடி வந்து சரியாக அமையாதுல்ல. எப்போவுமே நாம் திட்டமிட்டு விழிப்பு நிலையோடு பதட்டமில்லாமல் எல்லாவற்றையும் பார்ப்போம் செய்வோம் அன்பர்களே. எல்லாமே அழகாக மாறும் தெரியும். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.